விஷ் யூ குட் லக். அலங்காரம் எல்லாம் ரொம்ப பிரமாதம். அம்மா கல்பனா. ஹாய் ஆனந்த். நான் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் உங்களை அங்க பாக்குறேன். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்? யா, என் சொத்துக்களே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எந்த ஒரு பார்ட்டிக்கு போனாலும் 4 புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க. அப்படியே நண்பர்கள் கூட்டம் பெருசாகிட்டே போகுது. இனிமையா பழகிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. யூ ஆர் கரெக்ட். அவங்களுக்கு லிக்கர் பிடிக்காது, ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க. பரவாயில்லையே, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொன்னதை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களே. பெங்களூர்ல இந்த மாதிரி பார்ட்டிகள் ரொம்ப சகஜம். ஆனா மெட்ராஸ்ல நடத்த முடியாது. சில சமயத்துல என் ஃப்ரெண்ட்ஸுகள் மெட்ராஸ்ல பார்ட்டி நடத்துவாங்க, அதுக்கு நான் போவேன். ஐயோ ரொம்ப ட்ரையா இருக்கும். தினமும் குடிக்கணுமா? பழக்கம். பழக்கத்துக்கு அடிமையா? ஆமா, அதுக்காக நான் கவலைப்படல. உமர்கையாமே இதுக்கு அடிமை தானே. நீங்க கவிஞர் இல்லையே. நல்ல ரசிகனாச்சே. Hi Anand, how are you? Hello Bhaskar, fine, thank you. This is Mr. Bhaskar, Mrs. Bhaskar, Mrs. Kalpana. Please carry on, son. Why? Bye. புருஷன் முன்னாடி எல்லாருமே குடிக்கிறாங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குடிக்கிறவங்கள பத்தி என் மனசுல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு. இந்த மாதிரி பார்ட்டியில கலந்துக்கும் போது அது தவறுன்னு தோணுது. உண்மைதான். குடிகாரன்னா கொலைகாரன்னு சில பேர் தப்பை பிராயம் உண்டாக்கிட்டாங்க. குடிக்காதவன் கொலை செய்யறதும் உண்டு, குடிக்கிறவன் நல்லது செய்யறதும் உண்டு. Why not I taste it? எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்களேன். நீங்க குடிக்கணுங்கிறதுக்காக நான் அந்த விளக்கம் சொல்லல. மிஸ்டர் ஆனந்த், நீங்க குடின்னு சொல்லியிருந்தா நான் குடிக்க மாட்டேன். இத குடிக்கணும்னு எனக்கே ஆசை வந்த பிறகு யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். அதான் என் கேரக்டர். ஓகே. முதல்ல சாப்பிடறதுனால ஆப்பிள் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ருசியா இருக்கும்.